வணக்க நண்பர்களே. தமிழ் சினிமா உலகில் உச்சபட்ச நட்சத்திரமாக இருந்து இன்னைக்கு புதுசாக ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து 2 வருடத்தில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வெற்றி வகை சூடியிருக்காரு திரு ஜோசப் விஜய் அவர்கள். 69 தமிழ் சினிமாக்களில் நடித்து கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் ரசிகர் பட்டாளத்தை வைத்திருந்த திரு ஜோசப் விஜய் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது அவருக்கு வரவேற்பும் அதிகமாக இருந்தது, எதிர்ப்பும் அதிகமாக இருந்தது. விஜய் அவர்களின் அரசியல் பிரவேசத்தை எதிர்ப்பவர்களில் முதன்மையாக இருந்தவர்கள் திமுக, அதிமுக போன்ற பிரபலமான அரசியல் கட்சிகளும் மற்றும் சில அரசியல் கட்சிகளும் எதிர்க்க ஆரம்பித்தன. குறிப்பா என்ன சொல்லி எதிர்த்தாங்கன்னா, இப்போதெல்லாம் கட்சி ஆரம்பித்த உடனே ஆட்சிக்கு வந்துடணும், முதலமைச்சர் ஆயிடணும்னு சொல்லி கனவோடு வராங்க. குறிப்பாக 4 படத்தில் நடித்து ஃபேமஸ் ஆகிட்டா அவங்கெல்லாம் கட்சி ஆரம்பித்து முதலமைச்சர் ஆயிடணும்னு சொல்லி கனவோடு வராங்க. திமுக என்ற சாம்ராஜ்யத்தை அழிக்க போகிறோன்னு சொல்லிட்டு வராங்க, அதிமுகவை அழிக்க போகிறோன்னு சொல்லிட்டு வராங்க. ஆனால் அவங்களால அரசியல் காலத்தில் நிலைச்சு நிற்க முடியாது அப்படின்னு சொல்லி எதிர்த்தவர்கள் அதிகமாக இருக்காங்க. இதில் விஜய் அவர்களின் அரசியல் பிரவேசத்தை வரவேற்று பேசுவர்களில் முதன்மையானவர் இருக்கக்கூடியவர் திரு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் இருக்கக்கூடிய திரு சீமான் அவர்கள். சீமான் அவர்கள் என்ன சொன்னார்னா, என்னுடைய தம்பி விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது நான் உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷப்படுவேன், அவரை வரவேற்கிறேன்னு சொல்லி ஆரம்பத்தில் வரவேற்று பேசினவர் தான். பின்பு விஜய் அவர்களின் அரசியல் பிரவேசத்தை யாரெல்லாம் எதிர்த்தாங்களோ அவங்கள மீறியும் இவர் எதிர்க்க ஆரம்பித்தார். விஜய்க்கு என்ன தெரியும், இவர் கொள்கை ரீதியாக கொள்கை கோட்பாடு ரீதியாக ஒன்றுமே இல்லாமல் இருக்கிற கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவங்க கொள்கைக்கும் என் கொள்கைக்கும் போட்டி போட்டாங்கன்னா கால் தூசு கூட வரமாட்டாங்கிற மாதிரி ரொம்பவே கேவலப்படுத்தி பேசியிருந்தார் சீமான் அவர்கள். விஜய் அவர்கள் தன்னுடைய அரசியல் கட்சியான தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்களில் ஒருவராக பெரியாரை நியமிச்சிருந்தார். இதை சற்றும் எதிர்பார்க்காத சீமான் அவர்கள், பெரியாரே எங்களுக்கு ஒரு மண்ணு தான், அவரை போய் நீங்கள் கொள்கை தலைவராக வச்சிருக்கீங்களே, நீங்கள் ஒரு மண்ணுக்கு சமம், உங்கள் கட்சி மண்ணா போக போகுதுன்னு சொல்லி பயங்கரமாக சாபமிடுற மாதிரிலாம் பேசியிருந்தார். விஜய் அவர்கள் தமிழ் தேசியமும் திராவிடமும் எங்களுக்கு 2 கண்கள் போன்று என்று மாநாட்டில் சொன்னதிலிருந்து சீமான் அவர்கள் விஜய் மீது கடுமையான விமர்சனத்தை முன்னெடுத்தார். அது என்ன தமிழ் தேசியமும் திராவிடம் ஒன்றுன்னு சொல்கிற, நான் என்ன இங்கே சும்மா கட்சி நடத்திக்கிட்டு இருக்கேன்னா, நான் ஆரம்பத்திலேருந்து தமிழ் தேசியம் வேறு திராவிடம் வேறன்னு சொல்லி எதிர்த்துக்கிட்டு இருக்கேன், நீ 2 ஒன்று தான் சொல்லிட்டு இருக்க. இங்கே பாரு தம்பி, ஒன்று ரோட்டில் இந்த பக்கம் நெல், இல்லை அந்த பக்கம் நெல், நடுவாள் நின்னா லாரி அடித்து செத்துருவான்னு சொல்லி பேசும்பொழுது உண்மையாலுமே சீமானோட இந்த வார்த்தை எல்லோர் மனசையும் காயப்படுத்தியது. உன்னுடைய கொள்கை சரியில்லை, உன்னுடைய கோட்பாடு சரியில்லைன்னு சொல்லி விமர்சனம் பண்ணுறது வேற, நடுவாள் நின்னா லாரி அடித்து செத்துருவான்னு சொல்லி அவர் சொல்கிறது உண்மையாலுமே விஜய் ரசிகர்கள் மத்தியில் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இப்படி விஜய் அவர்களின் அரசியல் வருகையை வரவேற்று பேசிய சீமான் அவர்களே ஒரு கட்டத்தில் விஜய் எதிர்க்கிறது தான் எங்களுடைய வேலையே, விஜய் கட்சியை ஒழிச்சு கட்டுறது தான் எங்களுடைய வேலையே அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா ஆரம்பத்தில் சீமான் அவர்கள் திமுகவை ஒழிச்சு கட்டணும், இந்த நாட்டில் திராவிடத்தை ஒழிச்சு கட்டணும், தமிழ் தேசிய மலர வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் பேசிட்டு இருந்ததை மாற்றிட்டு விஜயை ஓயாமல் விமர்சனம் பண்ணுறதை வேலையாக வச்சுருந்தார். குறிப்பாக சீமான் அவர்கள் எங்கெங்கெல்லாம் மீட்டிங்கு போகிறாங்களோ அங்கெல்லாம் விஜயை வறுத்தெடுக்க தொடங்கினார். அவருடைய தம்பிமார்களும் விஜயை சகட்டு மேனிக்கு திட்ட ஆரம்பித்தாங்க. சீமானோடைய இந்த விஜய் எதிர்ப்பு கொள்கையை பார்த்து உண்மையாலுமே சீமான் கட்சிக்காரங்களே, என்ன இது, நம்ம வந்த நோக்கம் என்ன, வந்த செயல் என்ன, அதை மறந்துட்டு விஜயை மட்டுமே எதிர்த்துட்டு இருக்குமே, விஜயை நம்மளை பிரபலப்படுத்திட்டு இருக்குமே அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாம் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பொதுவாக நாம் தமிழர் கட்சியில் பெருவாரியான தொண்டர்கள் விஜயன் ரசிகர்களாக இருந்த சூழ்நிலையில் சீமான் அவர்கள் விஜயை சகட்டு மேனிக்கு திட்டினதை பார்த்து யாரும் ரசிக்கும்படியா இல்லை, சாரையாக அந்த கட்சியை விட்டு வெளியேறி விஜயின் தாவேக கட்சியில் ஐக்கியமாயிட்டாங்க. இந்த சூழ்நிலையில் தான் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வெகு சிறப்பாக நடைபெற்று தமிழ்நாட்டின் அடுத்த முதலமைச்சராக யார் வர போகிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்த வேலையில் யாருமே எதிர்பார்க்காத வகைமாக எல்லோருடைய புருவத்தையும் உயர்த்துற விதமாக, எல்லோரையும் ஆச்சரியப்படுத்திய விதமாக இந்த இடத்துல கட்சி ஆரம்பித்து 2 வருடத்தில் தாவேகா ஆட்சியை பிடிக்கும்னு சொல்லி உண்மையாலுமே யாராலையும் சரியாக கணிக்க முடியாத இருந்துச்சு. விஜயோட இந்த அசூர வளர்ச்சி உண்மையாலுமே ஒட்டுமொத்த அரசியல் களத்தையும் புரட்டி போட்டுச்சு. அடுத்த முதலமைச்சராக திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்துருந்தாங்க. உண்மையாலுமே திமுக கட்சி ரொம்ப ஆணித்தரமாக நம்பிக்கிட்டு இருந்துச்சு. நாம் நிறைய நல்லது பண்ணியிருக்கோம், பெண்களை நிறைய நலத்திட்ட உதவிகள் பண்ணி கவர் பண்ணி வச்சுருக்கோம், கண்டிப்பாக நம்ம தலைவர் தான் அடுத்த முதலமைச்சராக வருவார்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துச்சு விஜய் அவர்களின் வெற்றி. இன்னும் சொல்ல போனால் அதிமுக என்ற கட்சியே அழிந்துவிடும் சூழ்நிலைக்கு வந்துச்சு. அந்த அளவுக்கு விஜய் அவர்களின் வளர்ச்சி அசூர வளர்ச்சியாக மாறிச்சு. இப்படி விஜய் அவர்கள் வெற்றி பெற்று இன்னைக்கு தமிழகத்தின் முதலமைச்சராக சிறப்பாக செயல்பட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த தேர்தலில் தோல்வி அடைந்த ஆண்ட கட்சி, ஆளுகிற கட்சி 2 கட்சியுமே விஜயோட வெற்றியை கவர்ச்சி வெற்றி அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதாவது விஜய் சினிமா உலகில் உச்சபட்ச நட்சத்திரம், அவருடைய திரைப்படத்தில் நிறைய நல்லா நடிப்பார், அதை பார்த்து மக்கள் ஒரு கவர்ச்சியில் ஏமாந்து ஓட்டு போட்டாங்க, மக்கள் புத்தி மயங்கி ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லி இந்த இடத்துல விஜயை
கொச்சைப்படுத்துறது மட்டும் இல்லாமல் தமிழக மக்களின் ஓட்டு போடும் விதத்தையும் கொச்சைப்படுத்தி பேசியிருக்காங்க. 70 வருட பாரம்பரிய கட்சி திமுக, 50 வருட பாரம்பரிய கட்சி அதிமுக, இந்த 2 கட்சிகளும் மக்கள் ஓட்டு போடும் விதத்தையே கொச்சைப்படுத்தி பேசிட்டாங்களே. அதுவும் இல்லாமல் என்னுடைய வெற்றியை கொச்சைப்படுத்தி பேசினா மட்டும் இல்லாமல் மக்கள் என்னுடைய கவர்ச்சியை பார்த்து தான் ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லும் பொழுது விஜய்க்கு உண்மையாலுமே இந்த இடத்துல பயங்கர கோபம் வந்துருச்சு. அதனால தான் முதலமைச்சர் விஜய் அவர்கள் திருச்சியில் நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் கூட பயங்கரமாக கோபப்பட்டார். அதாவது என்னுடைய வெற்றியையும் கொச்சைப்படுத்துறீங்க, மக்கள் என்னுடைய கவர்ச்சியை பார்த்து தான் ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லி அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கோவப்பட்டார். உங்களுக்கு ஓட்டு போட்டால் மக்கள் நல்ல மக்கள், உங்களுக்கு ஓட்டு போடலைன்னா அவங்க கவர்ச்சியில் ஓட்டு போட்டாங்கன்னு சொல்கிறதா, மக்கள் அசிங்கப்படுத்திங்களான்னு சொல்லி நல்லா வாயில் வந்துடும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கோவப்படுறதை அடுத்து விஜய் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அதை எடுத்து விமர்சனத்துக்கு உள்ளாக்குற வேலையை எதிர்க்கட்சிகள் செய்ய ஆரம்பித்தாங்க. நல்லா வாயில் வந்துடும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை முதலமைச்சர் எப்படி சொல்லலாம்? ஒரு முதலமைச்சராக இருக்கிறவர் இப்படி பேசலாமா? நாங்கள் என்ன வேணாலும் சொல்லுவோம், எப்படி வேணாலும் மக்களை அசிங்கப்படுத்துவோம், உங்களை அசிங்கப்படுத்துவோம், நீங்கள் அமைதியாக இருந்தால் தான் முதலமைச்சர், நீங்கள் எப்படி நல்லா வாயில் வந்துடும் அப்படின்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மேடையிலையும் பிரச்சாரம் பண்ண ஆரம்பித்தாங்க. இதையெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது எதிர்க்கட்சிகளோட உண்மையான மோட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் விஜயை பற்றி ஒரு தப்பான கருத்தை, ஒரு எதிர்மறையான எண்ணத்தை மக்கள் மத்தியில் விதிச்சிடணும் அப்படிங்கிறதா மோட்டிவாக தெரியுது. ஏன்னா நாமளும் சரி, நம்மளை சார்ந்தவங்களும் சரி, மக்கள் அசிங்கப்படுத்துகிறோமே, மக்கள் கவர்ச்சியால் ஓட்டு போட்டாங்க, கவர்ச்சியில் மயங்கி ஓட்டு போட்டாங்க, மக்கள் புத்தி கட்டு ஓட்டு போட்டாங்க, மக்கள் நன்றி கட்டு தனமாக ஓட்டு போட்டாங்க, கேடு கட்ட மக்கள்னு சொல்லி நம்ம எல்லாரும் சொல்கிறோமே. ஆக மொத்தத்தில் மக்களை இழிவுபடுத்தினாலும் பரவாயில்ல, மக்களுக்காக கோபப்பட்ட விஜய் அவர்களை எப்படி ஒரு முதலமைச்சராக இருந்து நல்லா வாயில் வந்துடும் சொல்லி எப்படி பேசலாம் அப்படிங்கிறத பிரபலப்படுத்தலாம்னு சொல்லி ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளும் வரிசை கட்டி நின்றன. திமுக, அதிமுக போன்ற எதிர்க்கட்சிகள் விஜய் ஒரு பிரபலமான ஹீரோங்க, அவர் தமிழ் சினிமாவில் உச்சபட்ச நட்சத்திரமாக இருந்தார், அவர் அரசியலுக்கு வந்த உடனே மக்கள் ஏதோ கவர்ச்சியில் மயங்கி ஓட்டு போட்டாங்க, அவர் படமெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும், ஹிட்டான படமாக இருக்கும், அதனால் மக்கள் அவருக்கு ரசிகராக இருந்ததால் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் விமர்சனம் பண்ணாலும், இன்னொரு பக்கம் சீமான் அவர்கள் விமர்சனம் பண்ணுற விதம் வேற விதமாக இருந்துச்சு. விஜய் நடித்த 69 படமும் மொக்க படம் தான், ஒன்றுக்கும் உருப்படாத படம் அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஆக மொத்தத்தில் ஒன்றுக்கும் உருப்படாத படத்தை பார்த்துட்டா மக்கள் ரசிகராங்க, மக்கள் கவர்ச்சியில் மயங்கியிருப்பாங்க, சீமானோட விமர்சனமே வேறு விதமாக இருக்குன்னு சொல்லி எல்லாருக்கும் கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. ஒரு பக்கம் திமுக, அதிமுக போன்ற எதிர்க்கட்சிகள் விஜய் ஒரு மாஸ் ஹீரோ, அவருடைய கவர்ச்சியில் மயங்கி ஓட்டு போட்டாங்க மக்கள்னு சொல்லி விமர்சனம் பண்ணும் பொழுது, சீமான் மட்டும் விஜயோட படமே நல்லா இருக்காது அப்படிங்க சொல்லும் பொழுது, அப்போ எப்படி விஜய் ஒரு கவர்ச்சி ஹீரோவாக அவங்களுக்கு தெரிஞ்சிருப்பாங்க, விஜயோட கவர்ச்சியில் மயங்கி எப்படி ஓட்டு போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி முரண்பாடான கருத்தை தான் இங்கே எழுது. இதில் யாருடைய கூற்று உண்மையான கூற்று? திமுக, அதிமுக சொல்றது போல விஜய் அவர்கள் ஒரு மாஸ் ஹீரோ, அவர் ஒரு கவர்ச்சி நடிகர், அவருடைய கவர்ச்சியில் மயங்கி தான் மக்கள் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்கிற கூற்று உண்மையா? விஜயோட படமே வெத்து வேஸ்ட்டுங்க, அவர் 69 படம் நடிச்சிருக்காரு, 69 படமும் ஒன்றுக்கும் வேலைக்காகாத படம்னு சொல்லி சீமான் அவர்கள் சொல்கிறது உண்மையா? இன்னும் ஒன்றும் புரியல. இதையெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது மக்கள் மாற்றத்துக்காக தான் ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிறத ஏற்றுக்க மறுத்து விஜயை ப்ளேம் பண்ணணும், விஜயோட வெற்றியை கொச்சைப்படுத்தணும், விஜய்க்கு ஓட்டு போட்ட மக்களை கொச்சைப்படுத்தணும் அப்படிங்கிற விதமாக தான் இவங்க செயல்படுறாங்களோ அப்படிங்கிற எண்ணமும் நமக்கு புலப்படுது. நம்மளை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சியும் ஆட்சிக்கு வரலாம், ஆனால் மக்களுக்கு நல்லது செஞ்சால் மட்டும்தான் அடுத்த முறை அவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க, இல்லைனா மக்கள் அவங்கள தூக்கி எரிஞ்சிருவாங்கன்னு சொல்லி இந்த தேர்தல் நமக்கு தெள்ள தெளிவாக புரிய வச்சிருக்கு. அப்படிங்கிறது உண்மையாக இருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மிக முக்கியமாக இந்த வீடியோவை பற்றி உங்கள் கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு நமக்கு ஆதரவு தாருங்கள். மீண்டும் அடுத்தடுத்த அரசியல் களத்தில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.